பாஜகவிற்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நம்முடைய ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் உலகையே அதிர்ச்சியுற செய்திருக்கிறது. ஒரு தினத்திற்கு முன்பு ராகுல் காந்தி பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு மாடலிங் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை காட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறார், இவங்களை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்குமே தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண் இந்தியாவிற்கே வராத இந்த பிரேசில் மாடல் அழகி இந்தியாவில் 10 பூத்துகளில் சுமார் 22 வாக்குகளை செலுத்தி இருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டார். இந்திய மக்களை பார்த்து கேட்டார். அது இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த செய்தி வைரலாகி இருக்கு. இதை அந்த மாடலிங் பார்த்துருக்குறாங்க, அந்த பெண்மணி பார்த்துருக்காங்க. அவங்க பேர் லாரிசா. பிரேசில் இருக்கக்கூடிய அந்த மாடலிங் பெண் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது எங்களுடைய யூடியூப்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்டில் போட்டிருக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அதில் அவங்க பார்க்குறாங்க, அவங்க என்ன அதில் ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க, மோடியை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து, பாஜகவை பார்த்து கேட்குறாங்க, இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு. இது என்னுடைய பழைய புகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. இதை என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கோபத்தில் பேசுகிறாங்க. சில இடங்களில் பெரிய இந்த மாதிரிலாம் நடக்குமா உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனத்தோடும் பேசுகிறாங்க. பல நேரங்களில் கோபத்தோடையும் பேசுகிறாங்க. கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலிருந்து ஏராளமான பேர் என்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகுல் காந்தி இந்த வீடியோ வெளியிட்டதிலிருந்து இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெயரை போட்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள். என்ன பேர் தெரியுமா? பிரேசில் ஜனதா பார்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரேசில் மாடல் அழகியினுடைய புகைப்படத்தை போட்டு வாக்கு திருட்டுக்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியும் ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுனால அவங்க பிரேசில் ஜனதா பார்ட்டி என்று இந்திய மக்கள் அந்த கட்சியை அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழர்கள் பாஜகவை பாலியல் ஜல்சா கட்சி என்று அழைப்பது வழக்கம். இப்போ இப்படி ஒரு பெயரும் வந்திருக்கிறது. அதனால தான் அந்த பெண்மணி கேட்பது மாதிரி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ப முடியலையே அப்படின்னு. பாருங்களேன், மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை காப்பாற்ற வேண்டிய அதிகார அமைப்புகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சரி, இப்போ நேற்றுக்கு இந்த செய்தி வந்ததும் தேர்தல் ஆணையம் வழக்கம் போல ஒரே வரியில் இதுக்கெல்லாம் எதுக்கும் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி காரங்கெல்லாம் வந்து ஊடகங்களில் உட்கார்ந்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கிற வேலையில் இருக்கிறான். அதில் சில பிஜேபி காரன் சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, முதல்ல அவன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான். நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு எதிரானவர், ஆன்டி நேஷன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர்கள்